நிழற்குடை படத்தினுடைய பாடல் வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கிற என்னுடைய பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெருமக்கள், இந்த நிகழ்வை உலகெங்கும் வாழ்கிற உறவுகளுக்கு கொண்டு போய் சேர்க்க இருக்கிற அச்சு ஊடக, காட்சி ஊடக என் அன்பு உறவுகள், இவ்வளவு நேராகியும் இன்னும் அரங்கை நிறைத்து அமர்ந்திருக்கிற என் அன்பிற்கினிய சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். இங்கே எல்லாரும் குறிப்பிடும்போது நான் ரொம்ப நேரம் காத்திருக்கிறேன் இல்லை. இந்த நிகழ்வு எங்க குடும்ப நிகழ்வு. நீங்கெல்லாம் இந்த நிகழ்வுல இவ்வளவு நேரம் பங்கேற்று காத்திருக்கிறதுக்கு நான் தான் உங்க எல்லாருக்கும் அன்பையும் நன்றியும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். வரும்போது என்னை வரவேற்க கூட தேவயானி அவர்கள் சொன்னாங்க, நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றின்னு. இல்லை, எங்க படத்துல நீங்க நடிச்சதுக்கு ரொம்ப நன்றின்னு நான் சொன்னேன். ஏன்னா இது நம்மளோட குடும்ப படம்னு நினைச்சு, எங்க குடும்ப படம்னு கடைசியாக கதாநாயகனா நடிச்ச தம்பி விஜயத்துக்கும் குடும்ப படம்னு தெரியுது. ஏன்னா அவருடைய பொண்ணு பாப்பாவும் நடிச்சிருக்காங்க. இது அது என்னுடைய அண்ணன் அதிகமான. இப்போ நாங்கள் எல்லாம் ஒரு குடும்பம். இப்போ நாங்கள் ஒன்றா இருந்து பயிற்சி எடுத்து வந்தவங்க. நான், என்னுடைய மைத்துனர் ராஜா, அதை சிவா ஆறுமுகம் எல்லாம். அப்போ கூப்பிடும்போது நம்ம இது எனக்கு உண்மையிலே தெரியாது தேவயானி அவர்கள் இதில் நடிச்சிருக்காங்கன்ட்டு. வந்துகிட்டு இருக்கும்போது ஒரே சுவரொட்டியாக இருந்தது. ஏதோ நிழற்குடைன்னு இப்போ இது புதுசாக படம் வருது போல இருக்குது. தேவயானி நடிச்சிருக்காங்க. இங்கே பார்த்தா தான் இது நம்ம படம், அதில் அவங்க நடிச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சது. அப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. தேவயானி அவர்களுக்கு ஒரு பேசி எல்லாரும் சொன்னாங்க, இவங்க நடிச்சா நல்ல கதை இருக்கும், நல்ல படமா இருக்கும்ட்டு ஒரு மதிப்பு இருக்கு சிலருக்கு. முன்னாடிலாம் அம்மா KR விஜயா அவர்கள், அதுக்கப்புறம் எங்க அக்கா ரேவதி போன்றவர்கள், இப்போதைக்கு தேவயானி இவங்க நடிச்சா நல்ல படத்துலதான் நடிப்பாங்க அப்படின்னு ஒரு மக்கள்கிட்ட ஒரு கருத்து பதிவு இருக்கு. அது காரணம் அவங்க தேர்வு செய்து நடிச்ச கதாபாத்திரங்கள். முதல்ல அவங்க அறிமுகமானது எங்க அண்ணன் மூலமா. அவங்க தொட்டாச்சி நீங்கி, பிறகு அண்ணனே எடுத்த சொர்ணமுகி, அதில் ரொம்ப நல்ல கனமான கதாபாத்திரம். அப்புறம் உங்களுக்கு தெரியும் காதல் கோட்டை, அது இந்திய விருதை பெற்ற சிறந்த படங்கள் அது ஒன்று. அதுக்கப்புறம் சூரிய வம்சம். அவங்களுக்கு சொல்லிக் கொள்ளுற மாதிரி ஒரு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு படம் பதிவாயிருக்கு. அவங்க எந்த காலத்திலையும் தன்னுடைய பேரை கெடுத்துக்கல. ஏதோ காசுக்காக ஏதோ வந்த கதையெல்லாம் ஒத்துக்கிட்டு நடிச்சோம் அப்படின்னு இல்லாம, அந்த நற்பெயர் தான் அவங்கள 30 வருஷம் கழிச்சு மறுபடியும் இவர் கதாநாயகியா நடிக்கிற அளவுக்கு உயர்த்தி இருக்குன்னா அது காரணம் அதுதான். அது எல்லாருக்கும் வாய்க்கப்பெறாது, அவங்களுக்கு வாய்க்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு பெரிய பெருமைக்குரிய நிகழ்வு. இங்கே பல மேதைகள் எல்லாருமே என்னுடைய அன்பு உறவுகள். என்னுடைய அண்ணன் மனோஜ்குமார், என்னுடைய சியான், நாங்கள் சியான் தான் பேசிப்போம், ராஜ்கபூர் அவர்கள். அதுக்கப்புறம் என்னுடைய அன்பு தம்பி சுரேஷ் காமாட்சி, என்னுடைய அண்ணன் செல்வமணி அவர்கள். நாங்கள் ஒரே பல்கலைக்கழகத்தின் மாணவர்கள். எங்கள் அப்பா மணிவண்ணன்ட்ட, ஆமாம், எனக்கு மூத்தவர் எங்கள் அண்ணன். நான் இந்த அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி எங்கள் அப்பாட்ட உதவி இயக்குனராக இருந்து பணி செஞ்சேன். அப்போ இந்த அரசியலுக்கு தள்ளப்பட்டு தான் சொல்லணும். செய்யும்போது எனக்கு எல்லாரும் இல்லை. அப்போ எங்கள் அப்பா என்னை தன் பையன் நினைக்காம என்னை கூட நின்று எனக்கு தோல் கொடுத்துட்டாரு, மணிவண்ணன் அப்பா. அப்போ எங்கள் அண்ணன் பேசி, செல்வா, உனக்கு இளையவன், உனக்கு ஜூனியர்னு நினைச்சு இது பண்ணி ராகரா, செல்வா, இப்போதைக்கு நமக்கு அவன் தாண்டா இருக்கான், அவனை பிடிச்சுதாண்டா நம்ம ஏதாவது செஞ்சாகணும், நம்ம இனத்துக்கு வா செல்வான்னு கூட்டிட்டு வந்தாரு. அப்ப நாங்கெல்லாம் இது எப்படி சொல்றதுன்னா, குடும்ப உறவோட கொள்கை உறவாக இணைந்தவர்கள் நாங்க அண்ணன் தம்பிகள் எல்லாம். அப்படி என்னுடைய அண்ணன் சிவா எனக்கு ரொம்ப என் மேல ரொம்ப அன்பு. என்ன, எனக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு குற்ற உணர்வு. நானும் எங்க அண்ணனும் இணைஞ்சு பணி செய்யும் போது அதை ஒரு சிறந்த படமா, வெற்றி படமா தர முடியல என்னால. அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஒரு குற்ற உணர்வு இருக்கு.
கதை சொல்லும்போது அவருக்கு தம்பிக்கு அடுத்த படம் பகலவன் தான் எடுக்கிறதா இருந்தது. அவருக்கும் அது விருப்பம், அப்ப எனக்கு அது விருப்பம். ஆனா என்னுடைய தம்பி மாதவன் அதை ஒத்துக்கல. அது காரணம் ரொம்ப கடினமா இருந்துச்சு. அது தம்பி படத்துல அவரை ரொம்ப நான் கஷ்டப்படுத்திட்டேன். கையெடுத்து கும்பிட்டு அப்படி மறுபடியும் அண்ணா வேணாண்ணா அப்படின்னு ஒரு கொஞ்சம் இடைவெளி விடுங்கன்ட்டாரு. அப்புறம் இந்த கதையில நடிக்கணும்னாரு. நான் என்ன சரி எடுப்போன்னு எடுத்தேன். தமிழ்லயே கொஞ்சம் உரையாடல் எழுதிட்டாரு. தம்பியில ஒரு 90 விழுக்காடு தமிழ்ல இருந்தது. அது வெற்றி அடைஞ்சிருச்சு. அப்புறம் இதுல முழுக்க தமிழ்லயே உரையாடல் எழுதுனா அதுல என்ன பாத்தீங்கன்னா, ஐ லவ் யூ என்று வர வேண்டிய இடங்களில் எல்லாம் நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் என்று வருவது நெருடலாக இருக்கிறது என்று விமர்சனம் எழுதியிருந்தாங்க. எனக்கு என்ன செய்யறது தெரியல. என்னுடைய அண்ணன் காசி ஆனந்தன், அவர் உணர்ச்சி பாவலர், ஈழத்து பாவேந்தன், அவர்கிட்ட போய் பேசிக்கிட்டே இருந்தேன். அவர்கிட்ட சொன்ன வருத்தமா அப்படி எழுதியிருக்காங்கன்னு. அன்பை கூட தாய்மொழியில் பரிமாற தெரியாத ஒரு இனம் இருந்தா என்ன, செத்தா என்ன, போடா அப்படின்ட்டாரு. அப்ப நான் அந்த படம் எடுத்து கொடுத்துட்டு நான் எங்க அண்ணனுடைய அழைப்பின் பேர்ல ஈழத்துக்கு போயிட்டேன். போய் ஒரு வாரம் கழிச்சது பேசிட்டே இருக்கும்போது படம் ஓடலன்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப யாரோ சொல்லியிருக்காங்க, தம்பியோட படம் ஓடல, ஒரு வருத்தத்தில் இருப்பான் போல இருக்குதுன்ட்டு. அப்ப எந்த அது கேட்கல. படம் என்னாச்சு, கதை என்ன, யாரோ சொல்லியிருக்காங்க, இந்த காதல் கதை போல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவர் ஆரம்பிக்கும் போதே நமக்கு எதுக்குப்பா பூ கவிதைலாம் ஆரம்பிச்சாரு. காதல்ங்கிறது பருவகால உணர்ச்சி, அது எல்லாருக்கும் இயற்கையில வர்றதானே. தமிழர்களுக்கு இல்லாதது மானம் வீரம் ரெண்டும் தான் கொஞ்சம் குறைவா இருக்கு. அதுக்கு நமக்கு தம்பி படம் மாதிரி தரையிலையும் அடிக்கணும் திரையிலையும் அடிக்கணும், அப்பதான் நமக்கு விடுதலை வரும்னாரு. அதை செஞ்சிருக்கணும். இப்ப ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நான் எங்க அண்ணனுக்கு, அந்த சிவானனுக்கு சொல்றேன், இந்த இடத்துல என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு என்னால ஏற்பட்ட இழப்பை நான் ஈடு செய்வேன். அது ஒருவேளை நீங்க அன்னை கூட கேட்டீங்க தம்பி அந்த பகலவன்னு, அதை கூட திருப்பி உங்களுக்கு எடுத்தாரேன் உங்களுக்கு. அது தவறுதான் நடந்துச்சு. அது ஆனாலும் எங்க அண்ணனுக்கு எனக்கு இருக்கிற அந்த அன்பு பிணைப்பு போல. இப்ப எங்க அண்ணன் ஐயா ஐயராஜ் அவர்கள் சொன்னது மாதிரிதான், எங்க அண்ணன் அதிகமான ஒரு தலை சிறந்த இயக்குனரா அவங்க அது என்ன தொடர்ச்சியா படைப்புகள் இல்லை. அவருடைய படங்கள் இன்னைக்கு அவரை இயக்கிக்கிட்டு வர்ற அந்த படங்கள். இப்ப தொட்டாச்சி நீங்க எல்லாம் பார்த்து எங்க அப்பா பால்மேந்திரா வீட்டிலே போய் பாராட்டி, ஞாபகம் இருக்கு அண்ணா, வீட்டுல போய் பாராட்டி என்னடா அப்படி ஒரு படம் எடுத்துட்டேன் அப்படின்னு. அப்படி அந்த கதை திரைக்கதை பயணத்துல பயணிக்கிறதுக்கு ஆட்கள் ரொம்ப குறைவு, ரொம்ப குறைவு. நம்ம கிட்ட ஒரு மேதை சாதாரணமா உட்கார்ந்துருக்கல, அவரை கடந்துலாம் ஒருத்தனை இங்க திரைக்கதை அமைச்சு எடுத்துட்டு போயிட முடியாது. ஆமா, அதுல நம்ம பக்கத்துல இருக்கிறதுல பக்கத்துல இருந்துட்டோம். ஆனா வீட்டுக்கு போனா படபடப்பா இருக்கும். நம்ம ஆள் தானே பக்கத்துல இருந்து வந்துட்டு. மிகப்பெரிய பெருமை அவரெல்லாம் நமக்கு இப்படி ஒரு படைப்பாளி, நம்ம 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 நாட்டுல நம்ம இனத்துல பிறந்து இப்படி ஒரு படைப்பாளி அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க. புதிய வார்ப்புகள்னு ஒரு படம், அவர் தான் கதாநாயகனா நடிக்கிறாரு, அவர் தான் கதை வசனம், எங்க அப்பா இயக்குறாங்க, பாரதிராஜா அப்பா. அன்னைக்கு அது புதிய வார்ப்புகள்னு தலைப்பு வைக்கிறதுக்கு இன்னைக்கு என்னென்ன பெயர் வருதுன்னு உங்களுக்கு தெரியும். அதை நம்ம சொல்லி அது விமர்சனமா போயிடும். நான் அதை சரி செய்யறதுக்கு இது நேரம் இல்லை. புதிய வார்ப்புகள் அப்படின்னு அப்பெல்லாம் நம்ம எப்ப அந்த காலகட்டத்துல அதுல ஒரு முடிவு இறுதி கட்ட காட்சி வருது. உரையாடலாம் பிச்சு வதறிப்பாப்ல. ஒரு அந்த விதவை பெண்ணு, பெண்ணு பூ விற்கும், வாத்தியாரு கதாபாத்திரம், அவங்க ரதி, அவங்க பூ அந்த வாத்தியாருக்கிட்ட இவங்ககிட்ட சொல்லுவாங்க, வாத்தியார இந்த பூ பறிச்சாதான் வாடி போகும், இல்ல செடியில விட்டாலும் வாடி போயிடும் அப்படிலாம் இருக்கும். அப்ப இதயம் குங்குமம் இந்த பத்திரிகை எல்லாம் ரொம்ப புகழ் பெற்றது இந்த இதழ்கள். அப்ப நீ இதயம் கொடுத்தாதான் வாத்தியார் குங்குமம் தருவாரா அப்படிலாம் அந்த ஐயோ, அதெல்லாம் ஒரு அதிமேதைகளினுடைய கூடல் அது. அதுல ஒரு அண்ணன் கவுண்டமணிக்கு கதாநாயகியை கட்டி வச்சிருவாங்க. அந்த வில்லன் கதாபாத்திரம் கட்டி வச்சிருக்காரு ஜி சீனிவாசன் ஐயா. அப்ப ஆனா இவங்க வாத்தியாரும் ஒரு காதல் இருக்குது. அப்ப ஊரை விட்டு ஓடும்போது அந்த விதவை பெண், அந்த பூக்காரி, இந்த காஜா ஷெரீப் எல்லாம் ஓடும்போது இந்த காதலர்கள் சேர்றதுக்கு ஒரு இடையூறா ஒண்ணு இருக்குது. ஆனா அவர் கட்டின தாலி
ஒரு இந்த கலாச்சாரம் தாலிக்கு இந்த சமூகம் ரொம்ப முன்னுரிமை கொடுக்குது. அப்படியே பார்த்துட்டு டாப்புன்னு அந்த தாலியை அறுத்துட்டு அவரே அறுத்துடுறாரு. கட்டின தாலி அவரே அறுத்துட்டு 2 பேரையும் சேர விடுறார். கையை பிடிக்கிறாங்க. அந்த விதவை பெண்ணை நிக்குது, அந்த பூவித்த பெண்ணு. அதை கையை பிடிச்சிட்டு இப்படி போகும்போது புதிய வார்ப்புகள்னு போடுறாப்புல ஒரு எழுத்தாளர், ஒரு எழுத்தாளர். கொஞ்ச நாள் கழிச்சு அப்புறம் அவரே திரைக்கதை, கதை திரைக்கதை செய்து நடிச்சு அந்தைய நாட்கள்னு ஒரு படம் வருது. அதுல இவர் காதலிச்ச பெண்ணு அது அண்ணன் ராஜேஷ திருமணம் பண்ணி போயிடுறாங்க. கல்யாணம் ஆயிருது. அது அப்போ வந்து அவர் சேர்த்து வைக்க போராடுறாரு. போராடி கடைசியா உச்சக்கட்ட காட்சி வந்துருது. 2 பேரும் இருக்கும்போது அவர் வந்து அந்த மருத்துவர் கதாபாத்திரம் வந்து இந்த காதலன்ட்ட சேர்த்து விடுறதுக்கு இது பண்றாப்புல. இப்ப நம்மளால ஒரு ஹார்மோனிய பெட்டி வச்சுக்கிட்டு இந்த ஹரவர மலையாளத்துல இதே டாக்டரே அது நீங்க புதிய நவீன 21ஆம் நூற்றாண்டு ஆள் தானே, 20ஆம் நூற்றாண்டு இல்லையா, 20ஆம் நூற்றாண்டு ஆள் தானே. தாலி அறுத்தடு, எந்த காதலி உங்களுக்கு மனைவியா வரும், ஆனால் உண்ட காதலி எனக்கு, உன்ன மனைவி எனக்கு காதலியா வராது. அப்ப அந்த அந்த தாலியை அறுத்து எடு அப்படின்ன உடனே அப்படியே போய் அறுத்து எடுக்க முடியாது. அந்த பெண்ணு தாலி அறுத்துட்டு வர முடியாது. இது கையை எடுத்துட்டு பட்டினா இதே மண்ணின் கலாச்சாரம் பண்பாடுன்னு பேசி பட் இந்த கிளைமேக்ஸ் ஓல்டு பட் கோல்டுன்ட்டு போயிடுவாப்ல. இதை யோசிச்சு பாருங்க. உலகத்துல ஒரே ஆள் தான் தாலி அத்துட்டு போய் வாழ்ன்னு சொன்ன அதே ஆள் தான் தாலி அக்காம வாழ். இதுதான் கலாச்சாரம் சொன்னது ஒரே எழுத்தாளன் தான். உலகத்துல இப்படி ஒரு ரைட்டு எழுத்தாளர் இருக்கவே முடியாது. ஒரே எழுத்தாளர் இப்படி எழுதி நம்ப வைக்க முடியும். இப்படி எழுதணும்னா எழுத்தின் வன்மை, எழுத்தின் அழுத்தம் அப்படின்னு சொல்லாமடா. பொய்ய உண்மையில பொய் சாட்சியிலே நடிச்சவர் தானே அவரு. சாதாரண உட்கார்ந்து இருக்காப்ல. எங்க அப்பாவுக்கு ஒரு கிளைமேக்ஸ், எங்க அப்பாவுக்கு எழுதி கொடுத்தது வேற, கைதின் டைரியில. அதுதான் ஆட்சிராஜால வந்தது. அவர் திமுறா நீ ராஜு நானா ஒண்ணு எடுப்பேன். அது அப்ப செய்வாரு. அதுல எல்லாரும் நானும் அவர்கிட்ட எழுத்தாளராக வேலை செஞ்சிருக்கேன். என்ன பண்ணுவார் எங்க அப்பான்னு தெரியும். அதுல அவர் வந்து சிவாஜி, சத்ரபதி சிவாஜி வேடத்தை போட்டு நிறுத்திட்டாப்ல. சரி, அது ஓடிடுச்சு. ஏன்னா அது வரைக்கும் நான் திரைக்கதையை பிச்சு தெரிவித்தாப்ல. அப்புறம் இது இல்ல வேற கிளைமேக்ஸ், நான் எழுதி கொடுத்த கிளைமேக்ஸ் நான் எடுக்கிறேன் அந்த காட்சியின் போய் அப்ப அமிதாப் பச்சன் சிறிதை வச்சு ஆக்கிராஜ் சட்டம் அதுக்கு வென்றுட்டாப்ல. இப்படி ஒரு எழுத்தாளர் வந்து அதுக்கு ஒன்றும் நிகர் இல்லை. அது வந்து சொல்லி முடியாது. முதல் படம் ஒரு பெரிய இயக்குனர் இருந்து நடிகரை கதாநாயகனா நடிச்சு வெளியில வந்து முதல் படம் சுவரில்லாத சித்திரங்கள்னு எடுக்கணும்னா அது அவரை தவிர எவராலும் முடியாது. அப்ப அப்படி ஒரு படைப்பாளி இன்னைக்கு நம்ம பக்கத்துல உட்கார்ந்து இந்த படத்தை பாராட்டி பேசுறாருன்னா அதை விட இந்த படத்துக்கு கிடைத்த பெருமையும் பாராட்டும் ஒன்னும் கிடையாது. ஒரு குடும்ப பாங்கான படத்தை எடுத்து அதையில் தரமான வெற்றியடை வைக்க முடியும். எளிய கதாபாத்திரங்களை வைத்துனா அது அவரால் தான். ஒரு கதையை வந்து 2 தாள்ல அவர் சொல்லுவாருங்க. தேவர் பிலிம்ஸ்ல வந்து கதை கேட்குறாங்க. அப்ப அவர் போய் கதை சொல்றாரு. ஐயா கதை சொல்லும்போது அவங்க குப்பத்தொட்டி சார் அதுல ஒரு குழந்தை சார்னு அவரே சொன்னதுதான். குப்பத்தொட்டி சார் அதுல ஒரு குழந்தை சார்னு அவருக்கு பிடிக்கல. அப்புறம் பெரிய ஆளாயிட்டாரு. அன்னைக்கு நான் வந்து உங்ககிட்ட கதை சொல்லும் போது குப்பத்தொட்டி சார் ஒரு குழந்தை சார்னு சொல்லிட்டேன். ஆனா இன்னைக்கு வந்து சொன்னா குப்பத்தொட்டி சார் அதுல ஒரு குரங்கு சார்னு சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லி அது ரொம்ப சாதாரண கதை. ஒரு வாத்தியார் கை குழந்தையோட ஊருக்குள்ள வரான்னு முந்தானை முடிச்சு ஒரு படத்தை எடுத்து அப்ப எங்க ஊர்ல பரமக்குடியில எங்க அண்ணனுக்கு தெரியும், ராமநாதபுரத்துலதான் ரிலீஸ். பரமக்குடியில 2வது தரம் தான் வரும். அப்ப ஜெகன்ல எங்க அண்ணங்க எல்லாம் நாங்க படிச்சிருக்கோம். எங்க அண்ணங்க எல்லாம் சைக்கிள் வச்சிருப்பாங்க. அவளுக்கு படத்தை போய் பார்த்து வந்துட்டு ஒரே புலம்பல், தம்பி பாக்கியராஜன்னு ஒருத்தா எந்த குறையும் இல்லாம இருக்கணும், பயங்கர படம் முந்தானை முடிச்சுன்னு ஒரு படம்னா அவங்க ரொம்ப இதுல நம்மள எந்த காலத்துல போய் பார்க்க. ஏன்னா நாங்க மறுபடியும் 2வது வெளியீடு வந்தா தான் பார்க்க முடியும். அப்படி பல படைப்புகளை தந்து இன்னைக்கு அமைதியா உட்கார்ந்துருக்கல. அவரு நம்ம கூட இருக்கிறாருங்கிறதே பெருமை. திரை உலகில் அது ஒரு மைல்கல். KS கோபாலகிருஷ்ணன் ஒரு மைல்கல்னா அது ஒரு மைல்கல். பாக்கியராஜ், பாரதி ராஜா, மகேந்திரன், பாலு மகேந்திரன்லாம் அது ஒரு பல்கலைக்கழகங்கள். அப்படி ஒரு பெருமைக்குரிய கலைஞர் நம்மோட இருந்து இந்த படத்தை வாழ்த்துறாருங்கிறத விட பெருமை வேற என்ன இருக்குது சொல்லுங்க.